மதுரையில் வெளுத்து வாங்கிய கனமழையால் ஆரப்பாளையம் சுரங்கப்பாதை முழுவதும் வெள்ள நீர் சூழ்ந்து போக்குவரத்து பாதித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ஜான் கிறிஸ்டோபர் வழங்க கேட்கலாம். ஜான் கிறிஸ்டோபர் வணக்கம். தற்பொழுது சுரங்கப்பாதையில் சூழ்ந்துள்ள வெள்ள நீரை அகற்றும் பணிகள் ஏதும் நடைபெற்றதா? அது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக மதுரையில் இன்று நண்பகல் முதல் தற்போது வரை பரவலாக சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் மாநகரின் பல்வேறு முக்கிய பகுதி சாலைகள் மழைநீரால் சூழ்ந்துள்ளது. சில இடங்களில் கழிவுநீர் வெளியேறி மழைநீரோடு கலந்து சாலையில் பெருக்கெடுத்து ஓடுவதால் சாலை முழுவதும் குளம் போல் காட்சியளித்து வருகிறது. இந்நிலையில் மதுரை மாநகரின் பகுதியில் உள்ள கர்டர் பால ரயில்வே சுரங்கப்பாதை, ஆரப்பாளைய சுரங்கப்பாதை, அத்தனேரி சுரங்கப்பாதை, பழங்கானத்தம் சுரங்கப்பாதை முழுவதிலும் மழைநீர் மூழ்கியுள்ளதால் சுரங்கப்பாதை வழியாக செல்லும் வாகனங்களை போக்குவரத்திற்கு தடை செய்யப்பட்டுள்ளது. தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனால் வாகனங்கள் அனைத்தும் மாற்றுப்பாதையில் செல்கின்றன. இந்த பகுதியில் தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் கடந்து செல்லும். இந்நிலையில் இந்த பகுதியில் இன்று பெய்த கனமழையால் சுரங்கம் முழுவதும் மழைநீரால் சூழ்ந்துள்ளது. மழைநீரை அப்புறப்படுத்தும் பணியில் தற்போது மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். நீரை உறிஞ்சி அப்புறப்படுத்தி வருகின்றனர். ஏற்கனவே இந்த பகுதியில் கடந்த முறை, அதாவது சில தினங்களுக்கு முன்பு மழை பெய்த போது கூட பல பேருந்துகளும் வாகனங்களும் இதில் தொடர்ச்சியாக சிக்கிய வண்ணம் இருந்து வந்தன. இந்நிலையில் இந்த முறை மழை பொழிய துவங்கியவுடனே காவல்துறையினர் விரைந்து சுரங்கப்பாதையினை மூடியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. தற்போது அந்த நீரை அப்புறப்படுத்தும் பணியானது நடைபெற்று வருகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜான் கிறிஸ்டோபர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.